வணக்கம் நண்பா. ஸோ இன்னைக்கு நாம 12th மேக்ஸ் unit-2 காம்ப்ளெக்ஸ் நம்பரோட ஓவர்லுக் கான்செப்ட்ஸை தான் பார்க்க போகிறோம். அதுவும் part-2. நம்ம part-1ல் 2.1, 2.2, 2.3 பற்றி படிச்சிருப்போம் எக்ஸசைஸில். இந்த தடவை நாம் 2.4 அண்ட் 2.5 எக்ஸசைஸை படிக்க போகிறோம். ஸோ முதல் 3 எக்ஸசைஸில் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்னால் என்ன, இமேஜினரி நம்பர்ஸ்னால் என்ன, ரியல் நம்பர்ஸ்னால் என்ன, அதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும், என்ன லெட்டர் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணுவோம், Z ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான திங்ஸ் எல்லாம் படிச்சிருந்தோம் கரெக்டாக. ஸோ அதே மாதிரி ஜென்ரல் ஃபார்ம் என்னன்னு வரும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், எக்ஸ் ப்ளஸ் ஐவை. ஸோ இதெல்லாம் படிச்சிருந்தோம். பட் இப்போ 2.4 அண்ட் 2.5ல என்ன படிக்க போகிறோம் தெரியுமா? நாம் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸை படிக்க போகிறோம். காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸுக்கு நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தாலும் இந்த 2 எக்ஸசைஸில் 2 ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்க போகிறோம். 2.4ல் ஒரு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி படிக்க போகிறோம், 2.5ல ஒரு ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி படிக்க போகிறோம். இவ்வளோதான். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா இந்த 2 எக்ஸசைஸ் 2 ப்ராப்பர்ட்டி படிச்சிட்டேன்னா முடிஞ்சு போச்சு, தூக்கி வச்சிடலாம். சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டாக போயிடலாமா அந்த 2 ப்ராப்பர்ட்டி என்னன்றது? அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் சொல்லட்டா. இந்த part-1 ஓவர்லுக்டு வீடியோவையும் part-2 இப்போ நான் வீடியோ போட்டிருக்கல, இந்த வீடியோவையும் நீ முழுசாக பார்த்துட்டேன்னா இந்த வருஷம் 2026 12th மேக்ஸில் 3 மார்க் கம்பல்சரியை நீ கண்ணை மூடிட்டு அட்டன் பண்ணலாம். பிகாஸ் இந்த 2 வீடியோவை பேஸ் பண்ணி தான் அந்த கம்பல்சரி கொஷினே வந்துச்சு. ஸோ ஆக்சுவலி அது ஒரு ஈஸியான கம்பல்சரி கொஷின் தான். பட் ஸ்டில் நீ ஜூன்லேயே ட்ரை பண்ணி பாரேன், அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணி வைக்கிறேன் அந்த கொஷின் என்னதுன்றதை. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு ஆன்சர் வருதான்றதை சொல்லுங்கள். ஜஸ்ட் இந்த 2 வீடியோ பார்த்தாலே போதும், நீ ப்ராக்டிஸ் கூட பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ஸோ தட் உனக்கு புரியும் 2026 பப்ளிக் எவ்வளோ ஈஸின்னு. ஓகே, சரி, ஓகே, ரொம்ப பேசாமல் டேரெக்டாக அது என்ன 2 ப்ராப்பர்ட்டிஸ்ன்றதை பார்த்துடலாமா? சரி, 2.4ல் நீங்கள் என்ன ப்ராப்பர்ட்டி படிப்பீங்கன்றதை இப்போ சொல்கிறேன் பாருங்கள். தட் இஸ் கான்ஜுகேட்ஸ். கான்ஜுகேட்ஸா? இப்படியும் ஒன்று நான் கேள்விப்பட்டதே இல்லையா ப்ரோ அப்படின்னா, கான்ஜுகேட்ஸை சிம்பிளாக சொல்லணும்னா இட்ஸ் அபவுட் அப்படியே வந்து ஆப்போசிட்டுன்னு சொல்லலாம், இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா. ஏன்னா இப்போ நான் கான்ஜுகேட்டை எப்படி எழுதுவேன்றதை காட்டுறேன் பாருங்களேன். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐவை, ஐ திங்க் தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸ் ப்ளஸ் ஐவை இது என்னது? காம்ப்ளெக்ஸ் நம்பர் ப்ரோ. இதுதான் நீங்கள் போன வீடியோவில் சொல்லி கொடுத்துட்டீங்க. இதோட கான்ஜுகேட் எப்படி இருக்கும்னா எக்ஸ் மைனஸ் ஐவை. இதுதான் மேட்டர். எக்ஸ் மைனஸ் ஐவை ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் ப்ரோ? இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது, அதுதான் டிஃப்ரென்ஸ். யா, அதே தான். இந்த ஐயோட கோஎஃபிஷியன்ட் இருக்குல்ல, அது எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக எழுதுனா அதுதான் கான்ஜுகேட். இதோட ப்ராப்பர்ட்டிஸை தான் நாம் 2.4ல் ஃபுல்லாக படிக்க போகிறோம், இந்த கான்ஜுகேட்ஸ். ஸோ சிம்பிளாக கான்ஜுகேட்ஸ்னால் என்னது? எக்ஸாக்ட்லி சிம்பிளாக மாற்றி எழுதணும். இங்கே ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் எழுதணும், இங்கே மைனஸ் இருந்தால் இங்கே ப்ளஸ் எழுதணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ப்ளஸ்ஸு மைனஸை சேஞ்ச் பண்ணுறது எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணும்னா இந்த ஐவை இடத்துல தான். எக்கான கொண்டும் இந்த எக்ஸு பக்கம் பண்ணவே கூடாது சைன் சேஞ்சை. இதுதான் மேட்ரு, ஓகேவா? ஸோ எப்போவுமே எழுதும் போதும் முதல்ல எக்ஸ் இருக்கணும், அடுத்து தான் ஐவை வரணும். மாற்றி கீத்தி இப்படி ஐவை எக்ஸ்ன்னு எழுதிட்டேன்னா இப்போ கான்ஜுகேட்டட்னா என்ன பண்ணுவது தெரியுமா? இங்கே ப்ளஸ் இருந்தால் ஐவை மைனஸ் ஏஇ எக்ஸ்ன்னு எழுதுவேன். இது தப்பு, இப்படி எழுதக்கூடாது. அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறது கான்ஜுகேட்டுக்கு ஐயோட கோஎஃபிஷியண்ட்டை தான் பார்க்கணும், ஓகேவா? ரைட்டு, சூப்பர். இப்போ உனக்கு கான்ஜுகேட்டை எப்படி எழுதணுன்றதை சொல்லி கொடுத்துட்டேன், ஓகேவா? ஜஸ்ட்டு சைனை மாற்றி எழுத போகிறேன், அதுக்கு பேர் தான் கான்ஜுகேட். வெறும் சைனை மட்டும் மாற்றி எழுதுறது கான்ஜுகேட்டுன்னு நான் சிம்பிளாக சொன்னாலும் இதை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறாங்கன்றதை சொல்லணும்ல. நம்ம நார்மல் செட்டு எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு சொல்கிறோம்ல, அப்போ இதை எக்ஸ் மைனஸ் ஐவை, அதாவது இதோட கான்ஜுகேட்டை எப்படி எழுதணும்னா ஜெட் பார். ஒன்றும் இல்லை, மேலே ஒரு டேஷ் போடணும். அப்போ மேலே டேஷ் போட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? சைனை மாற்றி எழுதுங்கப்பா அப்படின்னு அர்த்தம். இப்போ அப்படியே கொஞ்சம் வெளியே பாரு வீடியோவை, நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் எழுதியிருப்பேன். எல்லா இடத்துலையும் ஒரு பார் அங்கங்கே போட்டிருக்கேன்னா ஜெட்டுக்கு. அப்போ அதெல்லாம் என்னது? கான்ஜுகேட்ஸ். அப்போ கான்ஜுகேட்னா என்னது? சைனை மாற்றி எழுதணும். ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸ், மைனஸாக இருந்தால் ப்ளஸ். தட்ஸ் இட் 2.4 எக்ஸசைஸ். புரியுதா? இப்போ ஜஸ்ட் நான் இந்த 10 ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்றதை நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா நீ இந்த எக்ஸசைஸை பூந்து விளையாடுவ. பிகாஸ் இந்த எக்ஸசைஸு வெறும் இந்த 10 ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான். சம்மு 20 சம் இருந்தாலும் ப்ராப்பர்ட்டி இந்த 10 தான். இந்த 10 தெரிஞ்சுக்கிட்டேன்னா சூப்பராக செய்வேன். சரி, ஓகே. இப்போ வா,
கவலையே படாத, உனக்கு கிளாஸ் போர் அடிக்குன்றதை மட்டும் எப்படி எரேஸ் பண்ணுற பாரு அந்த தாட்டை. ரைட்டு, சூப்பர். சரி, ரொம்ப நேரம் பிளாக்கில் போகிறோம், கொஞ்சம் ரெட்டில் பண்ணுவோம். சரி, 10 ப்ராப்பர்ட்டி என்னன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. கான்ஜுகேட்னா எப்படி எழுதுவோம்? Z பார் எக்ஸ் மைனஸ் ஐவைன்னு எழுதுவோம். இதுதான் ஜென்ரல். முதல் இதை பார், Z1 ப்ளஸ் Z2 த ஹோல் பார் இஸ் ஈக்குவல் டு Z1 பார் ப்ளஸ் Z2 பார். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. சிம்பிளாக என்ன சொல்ல வரான், உனக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறதுக்கு ஒரே ஒன்று ப்ரூவ் பண்ணி காட்டட்டா? Z1 ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். என்ன எடுத்துக்கலாம்? 1 ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கலாமா? Z2 என்ன எடுத்துக்கலாம்? 2 ப்ளஸ் ஐன்னு எடுத்துக்கலாமா? ரைட்டு. இப்போ என்ன சொல்கிறான், Z1ஐயும் Z2வையும் ஆட் பண்ணிவிட்டு கான்ஜுகேட் எடுக்கணுமா? Z1ஐயும் Z2வையும் ஆட் பண்ணு. 1 ப்ளஸ் 2 3, 2 I ப்ளஸ் ஐ 2i. இதை கான்ஜுகேட் எடு. கான்ஜுகேட் எடுத்தா உன்னோட ஆன்சர் 3 மைனஸ் 2i. ஏன் ப்ளஸ் என்ன ஆகணும், மைனஸ் ஆகணும். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். இதுக்கு இவ்வளோ ஸ்டெப்பு போட்டோம்ல, அவன் ஒரு ஸ்டெப்பு கொடுத்துருக்கான் பாரு, Z1 பார் ப்ளஸ் Z2 பார். அதாவது Z1க்கு தனியாக கான்ஜுகேட் எடுத்து Z2க்கு தனியாக கான்ஜுகேட் எடுத்து ஆட் பண்ணாலும் ஆன்சர் சேம்ன்றான். கரெக்டாக இல்லைன்னு செக் பண்ணி பார்ப்போம். சரி, Z1க்கு பார் எடுத்தால் என்ன வரும்? 1 மைனஸ் ஐ. கரெக்டாக இல்லையா? 1 ப்ளஸ் ஐயை 1 மைனஸ் ஐன்னு மாற்றிருக்கேன். ஆட் பண்ணு. 2 ப்ளஸ் ஐ என்ன வரும்? 2 மைனஸ் ஐ. ரைட்டு, சூப்பர். கரெக்டாக இல்லையா? ரைட். ஆட் பண்ணு. 1 ப்ளஸ் 2 3, மைனஸ் ஐ ப்ளஸ் மைனஸ் ஐ மைனஸ் 2i. ஆன்சர் சேமா? ஆன்சர் சேமா? யா, இதுதான் ப்ராப்பர்ட்டி. நான் ஜஸ்ட் உனக்கு ப்ரூவ் பண்ணி காட்டணும், ஏன்னா நீ நம்ப மாட்டேன். சும்மா கொடுத்துருக்காங்களேன்னு நீ சொல்லுவல, அதுக்காக நான் ப்ரூவ் பண்ணி காமிச்சேன். இதில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே ரியல் ப்ராப்பர்ட்டிஸ், வெரிஃபைட் ப்ராப்பர்ட்டிஸ். அதனால் நீ ஜஸ்ட்டு பார்த்துக்கோ. இப்போ நம்ம இதுக்கு இவ்வளோ பெரிய ஸ்டெப்பு யூஸ் பண்ணல, இது ஒரே ஸ்டெப்பில் முடிஞ்சிருச்சா? அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். சிம்பிளாக சொல்லணும்னா, உன்னோட கேல்குலேஷனை ஈஸியாக மாற்றணுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி சம்மு செய்ய சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ உனக்கு புரிஞ்சிருக்கும் எதுக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸை நம்ம படிக்கிறோம் அப்படின்றது. மொதல் விஷயம், எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோ. கொடுத்துட்டாங்கன்னா அப்படியே டேரெக்டாக படிக்கணும்னு நினைக்காது. எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னு கேள்வி கேளு. கேள்வி கேட்டால் தான் உனக்கு படிக்கிறது ஈஸியாகும். இதான் மேட்ரு. கேள்வி கேட்காம இருந்தால் என்றைக்கும் டஃப்பாக தான் இருக்கும். சரி, ஓகே. ஸோ இது தான்டா ப்ராப்பர்ட்டி. இப்போ அதே ப்ராப்பர்ட்டி தான் Z1 மைனஸ் Z2. சேம் ப்ராப்பர்ட்டி, பட் இங்கே சிம்பிள் மட்டும் மாறுபடுது. அப்போ இங்கே மைனஸாக இருக்கிறது என்ன ஆகும்? ப்ளஸ்ஸாக மாறும். அதான் மேட்ரு. சரி, இப்போ Z1 Z2 இது என்னது? மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்து மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் சேம் தான். நான் ப்ரூவ் பண்ணி காட்டல, நீ வேணும்னா ட்ரை பண்ணி பார்த்துக்கோ. பட் இதுதான் ரியாலிட்டி. ரைட், சேம் லாஜிக். டிவிஷனில் டோட்டலாக பார் போட்டிருக்காங்க. டிவைட் பண்ணிவிட்டு நீ பார் போடலாமா, இல்லை தனித்தனியாக கான்ஜுகேட் எடுத்துகிட்டு டிவைட் பண்ணலாமா? ப்ராப்பர்ட்டி 4மே ஈஸியாக. ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். பார்த்தியா, நம்ம எல்கேஜி யூகேஜியில் படிக்கிறதெல்லாம் 12க்கு வருது. பார்த்துக்கோ. ரைட்டு, சூப்பர். இப்போ 5க்கு வா. ரியல் ஆஃப் Z, இமேஜினரி ஆஃப் Z. கண்டிப்பாக கொஞ்சம் குழம்பும், நான் சிம்பிளாக சொல்லித்தரேன். முதல் விஷயம், Zனா என்ன, எப்படி எழுதுவோம்? ஜென்ரலாக எக்ஸ் ப்ளஸ் ஐவை. இதில் எது இமேஜினரி, எது ரியல் நம்பர்னு சொல்லு. அதுக்கு முன்னாடி எது காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லு. இப்போ நான் எழுதுனதே காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஒரு ரியலும் ஒரு இமேஜினரி சேர்ந்தாதான் காம்ப்ளெக்ஸ். ஓகேவா? ரைட்டு, சூப்பர். எக்ஸ் என்னது? ரியல் நம்பர். ஐ என்னது? இமேஜினரி நம்பர். உனக்கு மறந்துருச்சுன்னா கூட சிம்பிள் லாஜிக். ஐ இருக்குது, அப்போ இமேஜினரி. இங்கே ஒன்றும் இல்லை, அதனால் ரியல் நம்பர். குட். இப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, ரியல் ஆஃப் Z. ரியல் ஆஃப் Zனா இந்த எக்ஸோட வேல்யூ மட்டும் இஸ் ஈக்குவல் டு Z ப்ளஸ் அதோட கான்ஜுகேட் டிவைடட் பை 2. ட்ரூவா இல்லையான்னு பார்ப்போமா? ட்ரை இட், அவ்வளோதான், சிம்பிள். இப்போ நம்ம Z எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு எடுத்துருக்கோம். Z ப்ளஸ் Z பாரா? அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐவை ப்ளஸ் எக்ஸ் Z பார். அப்போ என்ன வரணும்? மைனஸ் ஐவை டிவைடட் பை 2. ட்ரை பண்ணலாமா? x plus x 2x divided by 2 2. ஆன்சர் என்ன கிடைச்சது? ரியல். ஏன் எக்ஸ்ன்னு கிடச்சிருக்கு? எக்ஸை என்ன சொன்னேன்? ரியல் நம்பர். கேட்ட ரியல் கிடச்சிருச்சு. இது ஒரு ப்ராப்பர்ட்டி, தெரிஞ்சு வச்சுக்கோ. சேம் லாஜிக் தான் இந்த இமேஜினரி ஆஃப் Z. Z மைனஸ் Z பார் டிவைடட் பை 2i. நீ போட்டு பாரு, டெஃபினட்டாக உனக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் தெரியுமா? இந்த Z பொறுத்த வரைக்கும் IYன்னு கிடைக்கும். புரிஞ்சிருச்சா? ரைட்டு, சூப்பர்.
இப்போ அடுத்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே 7th ப்ராப்பர்ட்டி பார்த்துக்கோ. நம்ம ஆல்மோஸ்ட் இந்த எக்ஸசைஸை பாதி முடிச்சாச்சு. எக்ஸசைஸ் 7th பார்ப்போம். 7th என்னது? z⁻n இன்ட்டு ஹோல் பார். z பார் இன்ட்டு ஹோல் n என்ன சொல்ல வரான்? இப்போ உங்ககிட்ட 5 ரொம்ப கேவலமாக போடுறேன். 5/100 ஹோல் z பார் அப்படின்னு நான் கொடுக்குறேன்னு வையேன். சரி, உனக்கு குழம்பும் இப்படி நான் கொடுத்தேன்னா டெஃபினட்டாக நீ குழம்புவ. ஸோ அதனால் உனக்கு தெரிஞ்ச மாதிரியே நான் கொடுக்குறேன். 2 + i ஓகே பவர் 100 டோட்டல் பார். பிளாக் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணால் தான் பென் இதாகுது. ரைட். z + i பவர் 100 ஹோல் பார். இப்போ z + iக்கு 100 கண்டுபிடிக்க நமக்கு தெரியும். நடக்கிற கதையா அப்படின்னு தானே கேட்குற? சத்தியமாக உன் வழி எனக்கு புரியுது. அதனால தான் இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ணிக்கலாம்னா 100 வெளியே தூக்கிடு. 2 + i z பார் இன்ட்டு 100 என்ன பண்ணியிருக்கேன்? பாரை கீழே போட்டுட்டு 100 மேலே போட்டேன். அதை தான் இங்கே பண்ணியிருக்கான் பார். பார் மேலே இருந்துச்சு, நம்பர் கீழே இருந்துச்சு, பட் பவர் கீழே இருந்துச்சு. இப்போ என்ன இருக்குது? பார் கீழே இருக்குது, பவர் வெளியே இருக்குது. அதை தான் பண்ணியிருக்கேன். இப்போ 2 + i பார் பண்ணால் என்ன கிடைக்கும்? 2 - i என்னது? காஞ்சுக்கேட். அவ்வளோதான், சொல்யூஷன் கொண்டு வந்துட்டேன். எப்போவுமே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயந்தான் சிம்பிளிஃபை பண்ணாமல் இருக்கலாம். ஆனால் 2 விஷயம் இருந்தால் டென்ஷன் ஆகிடும். இதுதான் மேட்ரு. இந்த இடத்துல இப்போ 2 சிம்பிளிஃபை பண்ணாமல் இருக்கா, 1 சிம்பிளிஃபை பண்ணாமல் இருக்கா? ஒன்றே ஒன்று. அதனால் இது ஓகே, இதை ஆன்சராக கொடுக்கலாம். இதுதான் மேட்ரு. ரைட்டா? சூப்பர். 7 ப்ராப்பர்ட்டி நம்ம முடிச்சாச்சு. ஓகேவா? சரி, இப்போ இன்னும் எத்தனை? 3 ப்ராப்பர்ட்டி. அதையும் முடிச்சிருவோம். இங்கே என்ன சொல்கிறான்? ஒரு ஜெட்டுன்னு இருக்கான். எப்போவுமே நம்ம ஜெட்டுனா x + i தான் எடுப்போம். ஸோ அதே மாதிரி எடுத்துக்கலாம். ஜெட்டு ரியலாக இருக்கணுமா? ஒன்லி ஜெட்டும் ஜெட் பாரும் ஈக்குவலாக இருந்தால் தான். உனக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும். நான் ஒரு சிம்பிளாக ஒரு லாஜிக் சொல்கிறேன். உன்னோட ஜெட்டு வெறும் ரியல் மட்டும்தான் இருக்குது. இமேஜினரி நம்பர் 0, அதாவது வையோட வேல்யூ 0வாக இருக்கணும். இதுதான் கண்டிஷன். ஏன் y 0வாக இருக்கணும்னா சிம்பிளாக யோசிப்பார். இந்த இடத்துல y 0 போட்டு பாரு. 0 × சம்திங் 0. அப்போ இந்த இடத்துல ரியல் இருக்குது x, ஆனால் இமேஜினரி இருக்கா? இல்லையா ப்ரோ? ஏன்னா 0 ஆயிடுச்சு. அப்போ வெறும் ரியல் மட்டும் இருந்துச்சுன்னா அதோட கண்டிஷன் எப்படி இருக்கும்னா ஜெட்டும் ஜெட் பாரும் ஈக்குவலாக இருக்குமா? ஜெட்டும் ஜெட் பாரும் ஈக்குவலாக இருக்கும். இதை சொல்லட்டா, இந்த 8th and 9th ப்ராப்பர்ட்டி இந்த எக்ஸசைஸில் ஒரு 5 மார்க் இருக்குது. அது இம்பார்ட்டன்ட் 5 மார்க்னே சொல்லுவாங்க. அதெல்லாம் லாஜிக் நல்லா கவனிச்சுக்கோ. ஸோ ஃபேக்ட் என்னதுன்னா, வெறும் ரியல் நம்பர் மட்டும் இருந்தால் ப்ராப்பர்ட்டி என்னதுன்னா z = z பாருக்கு ஈக்குவலாக இருக்குமா? ஆனால் இமேஜினரிக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியுமா? வெறும் இமேஜினரி மட்டும் இருந்துச்சுன்னா அதுக்கு z = -z பார். இதை பேஸ் பண்ணி 5 மார்க் இருக்குது. எக்ஸாம்பிள்லேயும் இருக்குது, எக்ஸசைஸ்லேயும் இருக்குது. ஃபஸ்ட்டு நீ எனக்கு போட வேண்டியது இந்த சம்மு தான். ஏன்னா இந்த சம் தான் இந்த எக்ஸசைஸ்லேயே இருக்குது, ஈஸியான சம். ஸோ அதனால் அதை நீ பார்த்துக்கோ. ஓகேவா? ஸோ வெறும் ரியல் மட்டும் இருந்தால் கண்டிஷன் இது, வெறும் இமேஜினரி மட்டும் இருந்தால் கண்டிஷன் இது. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? சூப்பர். ஒரு கொஷின் இருக்கு, சால்வ் பண்ணனா சால்வ் பண்ணலாம். வேணா அந்த ஒரு 5 மார்க் நான் சால்வ் பண்ணி காட்டட்டா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரியலை நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்கள் புக்கில் அந்த கொஷின் எடுப்போமா? டக்கு டக்குன்னு எடுப்போம், டைம் ஆகுது. சரி, நான் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். 2 + √3 ஹோல் பவர் 10 + 2 - √3 ஹோல் இந்த இடத்துல i வரும். கொஞ்சம் கேப் விட்டு எழுதுவோமா? 2 - √3 i 10. இது என்னன்னு சொல்லணும்னா ரியல்னு ப்ரூவ் பண்ணணுமா? ரியல்னு ப்ரூவ் பண்ணால் கண்டிஷன் என்னது? z = z பார். அப்போ இது ஃபுல்லாக z. அப்போ z பார்னா ஒரு பெரிய கோடு போட்டு இதை எழுதணும். கரெக்டா? சரி, எழுதுவோம். 2 + √3 the whole by 10 ப்ளஸ் அதே மாதிரி 2 - i √3 the whole power 10. சின்னதாக எழுதியிருப்பேன், பட் என்ன எழுதியிருக்கேன்? வெறும் பார் போட்டு எழுதியிருக்கேன். இப்போ யோசி, இப்படி இருந்துச்சு, ஹோல் பார் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்?
தனித்தனியாக பார் போட்டு எழுதலாமா? எழுது. 2 + √3 10 power whole bar plus 2 minus I √3. ஆக்சுவலி இந்த இடத்துல I வரும்ல, ஒரே ஒரு நிமிஷம். நான் கொஷின் கரெக்டாக எழுதியிருக்கேன், நான் ஒரே ஒரு நிமிஷம் பார்த்துக்கிறேன். கரெக்ட். என்னடா அது ஒன்று மிஸ் ஆகுதுன்னு நினச்சேன். இந்த இடத்துல I வரும்ல, கரெக்ட். யா, இங்கே ஒரு I, இங்கே ஒரு I, இங்கே ஒரு I. ஏன்னா ரியல் இமேஜினரி தானே, ஸோ அந்த லாஜிக்கில் சொல்கிறேன். ஸோ I √3 power 10 இங்கே ஒரு பார். இப்போ ஒரு பார் இருக்குது, ஒரு கோஎஃபிஷியன்ட் இருக்குது, ஐ மீன் ஒரு பவர் இருக்குது. என்ன பண்ணலாம்? இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? சிம்பிள். அப்போ என்ன பண்ணணும்? இவனை கீழே போட்டு அவனை மேலே போடணும். அப்போ 2 + I √3 whole bar 10 plus 2 minus I √3 whole bar 10. இப்போ பார்னா என்ன அர்த்தம்? மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்று, ப்ளஸ்ஸை மைனஸாக இருக்கு. ஸோ 2 minus I √3 whole bar 10 plus அந்த இடத்துல 2 plus I √3 whole bar 10. சரி, இப்போ நம்மளோட ஃபைனல் ஆன்சர் என்னது? இதான நம்ம ஃபைனல் ஆன்சர். இந்த கொஷினும் இதுவும் சேமாக இருக்கான்னு பாரு. இது என்னது? Z. இது என்னது? Z பார். Z பாரை போட்டு தானே சால்வ் பண்ணி பார்த்துருக்கோம். 2 + I √3 power 10, 2 + I √3 power 10 plus 2 minus I √3 power 10, 2 minus I √3 power 10. That's it. புரிஞ்சிருச்சா? இதை தான் நான் உங்களுக்கு காட்டணும்னு சொன்னேன். இதை நீ புரிஞ்சு. இது ஒரு 5 மார்க்டா, பார்த்துக்கோ. இப்படி தான் இருக்குது எல்லா கொஷின்ஸும். ஃபைனல் ப்ராப்பர்ட்டி ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டா? Z பார் இசிக் சத்தியமாக பென் எழுதலை, ஸோ அதனால் வேறு ஒரு பென் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. Z டபுள் பார் இஸ் ஈக்குவல் டு Z. ஏன்? X + IY டபுள் பார் பண்ணு, என்ன கிடைக்கும்? மொதல் பாருக்கு X - IY கிடைக்கும், இன்னொரு பாருக்கு அகெயின் X + IY கிடைக்கும். நமக்கு கண்ணு தரலன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டியே. இது ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோ. இன்னும் சிம்பிளாக சொன்னால் இந்த பாரும் கேன்சல் ஆகிடும். ஸோ வெறும் Z மட்டும் கிடைக்கும். இது தாண்டா 2.4. சூப்பர் ஈஸியாக இருக்கா? இவ்வளோ தான் 2.4. இப்போ நெக்ஸ்ட்டு 2.5 பார்க்கலாமா? ஓகே, சூப்பர். ஐ ஹோப் உங்கள் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நம்பிக்கை இருக்குது எனக்கு. ஓகே நண்பா, ஸோ இப்போ நம்ம 2.5 எக்ஸசைஸ்க்கு வந்துட்டோம். இங்கே வெறும் 8 ப்ராப்பர்ட்டி தான். அங்கேயாவது 10 பேர் இருந்தான். இங்கே வெறும் 8 ப்ராப்பர்ட்டியை பேஸ் பண்ணி தான் சம்ஸ் இருக்க போகுது. 8 ப்ராப்பர்ட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா முடிஞ்சிருச்சு. நீ போய் அந்த 3 மார்க் கம்பல்சரியாக சால்வ் பண்ண போயிடலாம். ஸோ டக்குன்னு டைம் எடுக்காமல் சால்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த இடத்துல நம்ம அங்கே கான்ஜுகேட் ப்ராப்பர்ட்டி படித்தோம்ல, இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி படிக்க போகிறோன்னா மாடுலஸ். மாடுலஸ்னால் என்னது? அது எப்படி இருக்கும்? அதுக்கு ஃபார்முலா என்ன? அதை எப்படி காம்ப்ளெக்ஸ் நம்பர்லேருந்து கண்டுபிடிக்கிறது? இந்த டவுட்ஸ் எல்லாம் இப்போ நீ என்கிட்ட கேட்ப. எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறேன். முதல் விஷயம், உங்கள் எல்லாருக்கும் வரைய தெரியுமா? இதில் என்ன ப்ரோ டவுட்டு? நான்லாம் ஆர்டிஸ்ட்டுன்னு ஒரு சில பேர் சொல்லுவீங்க. ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லிட்டா, எனக்கு சுத்தமாக வரைய தெரியாது, அதனால தான் நான் பயாலஜி குரூப்பே எடுக்கல. சரி, ஓகே. எதுக்கு வரைய தெரியுமான்னு கேட்டேன்னா, நம்ம எல்லோரும் மேக்ஸில் கிராஃப் போடுவோம்ல. வாங்க லெட்ஸ் சி, கிராஃப் போடலாம். ஓகே, கிராஃப். நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஆர்கான் டயக்ராம்னா என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒரு ரியல் நம்பரையும் ஒரு இமேஜினரி நம்பரையும் கிராஃபில் மார்க் பண்ணுறது தான் ஆர்கான் டயக்ராம் சொல்லி கொடுத்துருக்கேன் பார்ட் 1ல். அந்த இதில் இப்போ ஏதோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல என்னோட காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. சும்மா ஒரு லேட்டஸ்ட் டேக் 1 + I. 1 இங்கே இருக்குது, I இங்கே இருக்குது. ஸோ இப்போ நான் இதை கனெக்ட் பண்ணுறேன். இதுதான் என்னோட காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரி ப்ரோ, இப்போ இந்த டயக்ராமுக்கும் இந்த மாடுலஸ்க்கும் என்ன சம்மந்தம்? கொண்டு வரேன், கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரேன், வெயிட் பண்ணு. இப்போ எனக்கு இந்த 1 + Iக்கோட டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். சிம்பிளாக சொல்லணும்னா, இந்த ஆரிஜின் இருக்குல்ல, இந்த ஆரிஜின்லேருந்து இந்த இடத்து வரைக்கும் எனக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியணும். ஓகேவா? இந்த டிஸ்டன்ஸை நான் கண்டுபிடிக்க சொல்கிறேன். இந்த டிஸ்டன்ஸ் தான் மாடுலஸ். புரிஞ்சிருச்சா? மாடுலஸ்னால் ஒன்றும் கிடையாது, distance of the complex number from the origin. 0.0 பாயிண்ட்ல இருந்து இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு
நடுவில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கணும். அந்த கண்டுபிடிக்கிறதுக்கான நேம் தான் மாடுலஸ். ஸோ நமக்கு டிஸ்டன்ஸ்ன்னு புரியும், ஆனால் புக்குக்கு மாடுலஸ்ன்னு தான் புரியும். ஸோ ரெண்டுத்துக்கும் உள்ள கம்யூனிகேஷன் கேப்பை ஃபில்அப் பண்ணிட்டேன்னா இனிமேல் மாடுலஸ்னால் என்னதுன்னு சொல்லணும், டிஸ்டன்ஸ். சரி, ஓகே. இப்போ மாடுலஸோட ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும்ல, வா அதையும் கண்டுபிடிச்சிடும். அதுவும் நான் சொல்ல போகிறதில்ல, நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இப்போ சிம்பிளாக ப்ரூவ் பண்ணுறேன் பாரு. இப்போ நல்லா கவனி. இந்த சைடு இப்படி இருக்கா, ஒரு சூப்பரான வேலையை பார்க்குறேன். ஒரு லைன் வரைச்சிட்டு இப்போ நல்லா பாரு, இது எப்படி இருக்கு? இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? ஆமாம் ப்ரோ. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, இந்த லைனோட டிஸ்டன்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எதுக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்க? காரணம் இருக்குது. என்ன காரணம் தெரியுமா? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் அப்படின்னாலே உனக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வரணும்? பிதாகோரஸ் தியரம். பிதாகோரஸ் தியரம்னா என்ன ஃபார்முலா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜெட் ஸ்கொயர். சூப்பரா? ரைட்டு. இப்போ இந்த ஃபார்முலாவுக்கும் மாடுலஸ்க்கு இப்போவும் என்ன சம்பந்தம் இருக்குது? என்னது தெரியுமா? இது என்னது? ரியல். இது என்னது? இமேஜினரி. கரெக்டாக இல்லையா? எக்ஸ் ஃபுல்லாக ரியல், இது ஃபுல்லாக இமேஜினரி. அப்போ இந்த கோடு என்னது? இந்த கோடு தான் மாடுலஸ், அதாவது என் டிஸ்டன்ஸ். சரி, இப்போ நான் சொன்னது செகண்ட் சாப்டர் பேஸ் பண்ணி. நம்ம பிதாகோரஸ் தியரத்தை பேஸ் பண்ணி சொல்லி பார்ப்போம். இது எக்ஸு, இது ஒய், இது ஜெட்டு. அதாவது இது ஆங்கிளாக எடுத்துக்கிட்டோன்னா இது என்னது? அட்ஜசன்ட். அப்படி ஆப்போசிட் அது. மூணாவது என்னது? ஹைப்போதனஸ். எனக்கு என்ன வேணும்? ஹைப்போதனஸ் தான் வேணும். ஹைப்போதனஸ் இங்கே என்னது? ஜெட்டு. பட் நமக்கு என்ன இருக்குது? ஃபார்முலாவில் ஜெட் ஸ்கொயர் இருக்குது. ஸ்கொயர் இன்சை கொண்டு வந்துரு. ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜெட். தட்ஸ் த ஃபார்முலா ஃபார் மாடுலஸ். இதுதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா, இதுதான் மாடுலஸ் ஃபார்முலா. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நான் ஃபார்முலாவை உங்ககிட்ட தான் கொண்டு வந்தேன், நானாக உங்ககிட்ட டேரெக்டாக சொல்லலை. ஸோ இப்போ மாடுலஸ் எப்படி வந்துச்சுன்றது புரியுதா? சரி, ஓகே. ஃபார்முலா இதுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த ஃபார்முலாவை வச்சு எப்படி ரியலான எக்ஸாம்பிளாக ப்ரூவ் பண்ணுறதுன்றதை காட்டுறேன். ஸோ இந்த ஒரு சூப்பரான உனக்கு விஷயம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளு. சரி, இப்போ உண்மையாகவே உங்ககிட்ட ஒரு ரியல் நம்பர் கொடுக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் z இஸ் ஈக்குவல் டு 2 + i. இப்படி ஒரு நம்பர் கொடுக்குறேன். இந்த நம்பருக்கு மாடுலஸ் கண்டுபிடி. மாடுலஸோட ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். சரி, இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது? 2. ரூட் போட்டுக்கோ. 2 ஸ்கொயர் என்ன? 4. இங்கே ஒய்க்கு பதிலாக என்ன இருக்குது? 1. ஐன்னு சொல்லாதரா? ஐ எப்போவுமே இருக்கும், ஆனால் ஐக்கு முன்னாடி இருக்கிறது தான் ஒய். ஐக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, அப்போ 1, விச் இஸ் நத்திங் பட் 1 ஸ்கொயர். 1 ஸ்கொயர் இஸ் 1. அப்போ இங்கே இருக்குது ரூட் 5. இதுதான் மாடுலஸ். இப்படி தான் மாடுலஸை கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிருச்சா? சூப்பரா? ரைட்டு, சூப்பர். சரி, இப்போ ப்ராப்பர்ட்டிஸை பார்க்கலாமா? ஏன்னா நான் உனக்கு மாடுலஸை சொல்லி கொடுத்துட்டேன் எப்படி எடுக்கணுன்றது. மாடுலஸோட ஃபார்முலா ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இதை கான்ஜுகேட் ஃபார்முலா ப்ளஸ்ஸாக இருந்தால் மைனஸாக மாற்று, மைனஸாக இருந்தால் ப்ளஸ்ஸாக மாற்று. எதோட கோஎஃபிஷியன்ட்? ஐயோட கோஎஃபிஷியன்ட். இன்னும் சிம்பிளாக சொன்னால் ஒய். சரி, இப்போ அந்த 8 ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கலாம். முதல் ப்ராப்பர்ட்டி, z மாடுலஸ் ஸ்கொயர் பண்ணுறத z இன்ட்டு z பார்ன்னு பண்ணலாமா? உண்மையா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டெஸ்ட் பண்ணுறது இங்கே ஒன்றுமே கிடையாதுடா, சிம்பிள்ரா. ஜெட்டுக்கு என்ன வச்சுக்கலாம்? எக்ஸ் ப்ளஸ் ஐவைன்னு வச்சுக்கலாமா? சும்மா வச்சுப்போம். இப்போ இதோட மாடுலஸ் என்ன வரும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். கரெக்டா? இப்போ அதையும் அவன் ஸ்கொயர் பண்ண சொல்கிறான். அப்போ இந்த ரூட்டும் இந்த இதுவும் கேன்சல் ஆகும். கரெக்டாக இல்லையா? ஜெட்டுக்கு மாடுலஸ் எடுக்க சொன்னால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர், அதை ஸ்கொயர் பண்ண சொன்னால் இது. இப்போ z இன்ட்டு z மாடுலஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்க்கலாமா? எக்ஸ் ப்ளஸ் ஐவை இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஐவை பண்ணிட்டேன்னா உனக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் கிடைக்கும். என்ன ப்ரோ இப்படி சொல்லிங்கன்னா கிடைக்கும்டா, நீ ட்ரை பண்ணிப்பார். ஏன்னா நமக்கு இன்னும் 7 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, அதையும் நான் ப்ரூவ் பண்ணி காட்டணும்ல, அதுக்காக. பட் இப்படி தான் பண்ணணும். இந்த ப்ராப்பர்ட்டி ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, ஸோ யூஸ் பண்ணிக்கோ. ரைட்டு. அடுத்து மாடுலஸ் ஆஃப் z இஸ் ஈக்குவல் டு z பார்.
சேம் லாஜிக் சேம் ப்ராப்பர்ட்டி. இது சிம்பிளாக எப்படி ப்ரூவ் பண்ணலான்னா மாடுலஸ் ஆஃப் ஜெட் எப்படி எழுதுவேன்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா? மாடுலஸ் ஆஃப் ஜெட் பார் எப்படி எழுதுவேன்? ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் வரும். ஏன்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு இருக்கும். இதுக்கு ரூட் எடுத்தனா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வரும். ஆனால் இதுக்கு ரூட் எடுத்து பாரு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும்? ப்ளஸ் தானே ஆகும். ஸோ தேட்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர்னு வருது. அதை தான் ஜெட் ஜெட் மாடுலஸ் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட் பார். தட்ஸ் இட். அவ்வளோதான்டா. ஸோ நான் சொல்ல வேண்டியதை உனக்கு சூப்பராக சொல்லி கொடுத்துட்டேன். ஓகேவா? தட்ஸ் இட். அடுத்து ரெண்டும் சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா தனித்தனியாக மாடுலஸ் போட்டுக்கோ, சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா தனித்தனியாக மாடுலஸ் போட்டுக்கோ. திஸ் இஸ் மல்டிப்ளிகேஷன், திஸ் இஸ் டிவிஷன். சேம் இது நம்ம 2.4ல் பார்த்த மாதிரி உள்ளே எண்ணெய் இருந்துச்சுன்னா வெளியே எண்ணெய் போட்டு உள்ளே மாடுலஸ் போட்டுரு. அங்கே கான்ஜுகேட் அப்படி பண்ணியிருப்போம். ரியல் ஆஃப் ஜெட் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஜெட், இமேஜினரி ஜெட் ஆல்வேஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு ஜெட். இது ஏன் அப்படின்னா இதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டலாம், பட் அது இன்னும் டைம் எடுக்கும். ஸோ அதனால் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோ, ரியல் ஆஃப் ஜெட்டும் இமேஜினரி ஆஃப் ஜெட்டும் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட். கமெண்ட் செக்ஷனில் யாராவது ஒருத்தர் இதுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். பிகாஸ் தெரியாதவங்களுக்கு தெரியும்ல, அதனால் யாராவது முடிஞ்சால் பண்ணுங்கள் ப்ளீஸ். பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது, பார்ப்போம். ஸோ ரியல் ஆஃப் இமேஜினரி ஆஃப் ஜெட்டோட ப்ராப்பர்ட்டி இதுதான். இந்த 7 ப்ராப்பர்ட்டியை தெளிவாக புரிஞ்சுக்கோ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளு. இந்த 8வது ப்ராப்பர்ட்டியை மட்டும் எதுக்கு இந்த சைடு எழுதியிருக்கேன்? இடம் இல்லாதனாலையா? மெயின் ரீசன் அது இல்லை. இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆனால் எந்த வருஷம் பப்ளிக்லி கேட்க மாட்டாங்க. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்றீங்க, அப்புறம் ஏன் ப்ரோ கேட்க மாட்டாங்கன்னா, ஏன் கேட்க மாட்டாங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறதுனால. ஸோ அதனால் படிக்காமல் போயிடலாம் மட்டும் நினச்சிடாத. இதை வந்து இந்த ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டின்னு ஒரு 5 மார்க் தான் இது. உங்கள் புக்கில் டெரிவேஷன் இருக்கும், சத்தியமாக புரியாது. மற்ற யூடியூப் சேனல்ஸில் எனக்கு தெரிஞ்சு யார் ரொம்ப ஈஸியாக ஷார்ட்டாக சொல்லி கொடுத்துருக்காங்களோ, நிமிஷம் கம்மியாக இருக்கும், அவங்கள பார்த்து பக்காவாக போட ட்ரை பண்ணு. இல்லைனா இவ்வளோ நேரம் நான் உனக்கு சொல்லி கொடுத்தல, அதை வச்சு நீ ட்ரை பண்ணிப்பார். ஓகேவா ப்ரோ? நீங்கள் சொல்லி தரலையா அப்படின்னு கேட்டேன்னா, ஆல்ரெடி வீடியோ 30 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு, நான் இன்னும் சொல்லி தந்தேன்னா நீ டயர்ட் ஆகிடுவேன். வேணா ட்ரை பண்ணிப்பார். இல்லை டவுட் இருந்தால் மற்ற யூடியூப் சேனலில் கேளு. இல்லை அப்போவும் இல்லைனா நான் தான் சொல்லித்தரேன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளு, சொல்லித்தரேன். ஓகேவா? தட்ஸ் இட். அவ்வளோதான்டா. ஸோ 2.5 வரைக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஆஸ் ஐ ஆல்ரெடி செட் இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே நான் என்ன சொல்லியிருந்தேன், அந்த 3 மார்க் கம்பல்சரி 2026 கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன்றேன். சால்வ் பண்ணி சூப்பராக ட்ரை பண்ணு. ஓகேவா? சூப்பர். ஓகே நண்பா. ஸோ நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ ஒன்றை சந்திக்கும் வரை அண்டில் தென் இட்ஸ் கிரீஷ். பை பை நண்பா. ஐ ஹோப் எனக்கான வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.